அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கட்டிட தொழிலாளிகளுக்கும் கட்டிட கான்ட்ராக்டரான என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் அதே போல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி போயின்னு இருக்கு. புதிய வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு 5 மாதமா எந்த விதமான அப்ரூவலும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது இந்த OCCCன்னு சொல்லப்படுற ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட்டும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அது இல்லாம நீங்க யாரும் வீடு கட்ட முடியாது அல்லது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடை இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம். இந்த காணொலியை துண்டிக்காம முழுமையா பாருங்க. அதாவது OCCCன்னா என்ன, அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பார்க்குவோம். இது என்னையும் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. ஏன்னா நானும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ நான் இதை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. OCCC இல்லாம எந்த வீட்டுக்குமே புதிய வீடு கட்டுறவங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி. இது இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அதை மற்ற மாநிலங்கள் யாருமே பின்பற்றல, கர்நாடகா மட்டும்தான் பின்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த OCCCன்றது ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். அதாவது பொதுவாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நம்ம போனோம்னா எந்த விதமான லிமிட்ல இருந்தாலும் அல்லது அது கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகர்ப்புறத்திலேயாவது இருக்கட்டும், நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான டெம்பரரி கனெக்ஷன் நம்ம ஒன்று வாங்கணுமா இருக்கும். அதாவது அந்த வீட்டோட ஓனர் அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட் அவங்களுக்கு கொடுத்து நம்ம அந்த நிலத்துக்கு செலுத்துற வரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கான ஒரு டெம்பரரி கனெக்ஷன் வாங்கி அந்த நம்ம வீடு கட்டும்போது ஒவ்வொரு மாதமும் அது ரினிவல் பண்ணி அந்த டெம்பரரி கனெக்ஷனை வீட்டு வேலையை நம்ம முழுமையா முடிக்கும் போது அந்த வீட்டுக்கு நாங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து அதுக்கு அவங்க கரண்ட் சப்ளை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு அப்பதான் மீட்டர் கொடுத்து அதுக்கான பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ண முடியும். சானிட்டரி இருக்கிற இடத்துல சானிட்டரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதே போல பெஸ்காம்ல இருந்து பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு மீட்டரும் வித் கனெக்ஷன்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க. இது கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரே விதமான ஃபார்முலா தான். பட் ஆனா BDA ப்ராப்பர்ட்டி அல்லது BBMPல இந்த ஏகாத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல்னு ஒன்று இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிகளுக்கு பிளான் அப்ரூவல் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது 3 பக்கமும் 1 மீட்டர் அளவில் இடம் விடணும். முன்பகுதியில் 1.5 மீட்டர்ஸ் இடம் விடணுமா இருக்கும். இது ஒரு 30-40 சைட்டு நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா சுற்றிலும் 3 அடி அளவில் இடம் விட்டு முன்பக்கத்தில் 5 அடி அளவில் இடம் விடணுமா இருக்கும். ஆனால் எல்லாருமே அதை பின்பற்றாங்களாங்கன்னா நிச்சயமா கிடையாது. எல்லாருமே ஒரு 2 அடி அல்லது ஒரு 2.25 அடி வரைக்கும் இடம் விடுவாங்க. முன்னாடியும் அதே போலதான் ஒரு 2 அடி அந்த மாதிரியான இடம் விடுவாங்க. இந்த கவர்மெண்ட் சொல்லப்படுற அந்த விதிகள் எல்லாமே முழுமையா ஃபாலோ பண்றது இல்லை. பட் குறைஞ்ச அளவு ஃபாலோ பண்ணி அந்த அப்ரூவல் டிராயிங் அப்ரூவல் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்கள்ல அல்லது ஊராட்சிகள்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வீடு கட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க வீடு வேலை கட்டுவாங்க. பட் ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் யாரும் பிளான் அப்ரூவல் எல்லாம் வாங்குறது இல்லை. இந்த பிளான் அப்ரூவல் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம லோன் போனா அந்த மாதிரியான சில தேவைகளுக்கு மட்டுமே இந்த பிளான் அப்ரூவல் எல்லாம் இருக்கும். மற்றபடி நீங்க வீடு கட்டணும்னா ஒரு டெம்பரரி கனெக்ஷன் வாங்குவோம். வேலை முடியும் போது அந்த வீட்டுக்கான ஒரு நிரந்தரமான பவர் கனெக்ஷனை வாங்கிக்குவோம், மீட்டர் கொடுப்பாங்க. இப்படிதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 மாதமா ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த 5 மாதமா எந்த ஒரு வீட்டுக்கும் புதிய வீடு கட்டுறவங்களுக்கு டெம்பரரி கனெக்ஷனும் கொடுத்துட்டு இல்ல, கட்டி முடிஞ்ச வீட்டுக்கு மீட்டரும் கொடுத்துன்னு இல்ல. எத்தனையோ லட்சங்கள்ல வீடுகள் எல்லாம் அவங்க டெபாசிட் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மீட்டர் கொடுத்த பாடு இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கு. அந்த வேலை செய்யற கொத்தனார்களுக்கு வேலை கிடையாது. அதே போல கான்ட்ராக்டரா இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு
வேலை கிடையாது. ஓனருங்களுக்கு வந்து வீடு கட்ட முடியாம 5 மாசமா திண்டாடிட்டு இருக்காங்க. இதுல அதையும் மீறி யாராவது வீடு கட்டுறாங்கன்னா அந்த தேதிக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து டெம்பரரி கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து வீடு கட்டின்னு இருக்காங்க. அதே போல இந்த பவர் இல்லாததுனால நிறைய இடங்கள்ல வந்து ஜெனரேட்டரை பயன்படுத்தி வந்து வீடு கட்டுற மாதிரியான அவலங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு. கட்டி முடிச்ச எந்த வீடுகளுக்கும் வந்து மீட்டர் கொடுக்காம வந்து ரொம்பவே சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இது வந்து இந்த கர்நாடகா முழுக்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எங்களை மாதிரியான கான்ட்ராக்டர்களுக்கு வந்துட்டு வேலையே இல்லாம ரொம்பவே சிரமத்துக்குள்ளாயிருக்கிறோம். நிறைய வேலையாட்கள் வந்து நிறைய பேர் வந்து வேலை வேணும்னு சொல்லி கேட்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓனருங்க வந்து வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு உடனடியா வந்து அப்ரூவல் கொடுத்து அவங்கள வந்து டெம்பரரி கனெக்ஷன் கொடுத்து அவங்க நீங்க வீடு கட்டுறதுக்கான பெர்மிஷனை கொடுக்கணும். அதாவது கோர்ட்ல இருந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது இருக்கலாம், நம்ம வந்து அதை இல்லைன்னெல்லாம் வந்து மறுக்கல. சிறிய அளவுல வீடு கட்டுற எந்த ஒரு வீட்டுக்கும் அவங்க சொல்ற மாதிரியான இடம் விட்டு வீடு கட்டுறதுன்றது சாத்தியம் இல்லாது. ஒரு சராசரியா வந்து ஒரு 2 அடி வந்து இடம் விட முடியும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி 3 அடி 5 அடின்றதெல்லாம் வந்து அது நிச்சயமா சாத்தியமே கிடையாது. அப்படி யாரும் வீடு கட்டிட்டும் இல்லை. அதே போல இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டை வந்து விடணும்னு சொல்லி அதை கட்டாயமா வந்து ஃபாலோ பண்ணி அப்ரூவலும் வந்து கொடுக்க முடியறது இல்லை. அந்த ஏகாத்தா லிமிட்ல இல்லாத எந்த விதமான ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பிளான் அப்ரூவலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து எப்படி வீடு கட்ட முடியும்? இந்த ரெவென்யூ ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க எல்லாம் வந்து கிராமப்புறங்கள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து எப்படி வீடு கட்ட முடியும்? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கு. தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக வந்து இந்த மின்சார இணைப்புகளை வந்து கொடுத்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை வாய்ப்புகளையும் இந்த பொருளாதார நெருக்கடியும் வந்து சரி செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். பெரிய அளவில் வந்து நெருக்கடியை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ரொம்பவே வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு அரசும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 5 மாதங்களாக வந்து ஒரு பவர் கனெக்ஷன் இல்லாமல் எந்த விதமான கட்டட வேலையும் வந்து செய்ய முடியாமல் மக்கள் வந்து ரொம்பவே சிரமத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த அரசு வந்து இது சும்மா பார்த்துட்டு தான் இருக்கே ஒழிய அதுக்கான தீர்வை வந்து கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல. இதை வந்து நிறைய பேர் வந்து இதை பொதுவெளிகளில் பேசிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கான தீர்வு வந்து இன்னமும் கிடைச்ச பாடு இல்லை. விதான சௌதால இதை பற்றி பேசின்னு தான் இருக்காங்க. எல்லாமே நடக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு மட்டும் யாராலையும் கொடுக்க முடியல. மக்களுடைய பிரச்சனையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து தாமதிச்சிருக்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து இதை வந்து டிலே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசு வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் எல்லாருக்குமா சேர்த்து தான் வந்து நான் இந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறேன். எல்லாருக்குமே சேர்த்து நான் கேட்டுக்கிறேன். எல்லா ஓனர்களுக்கும் எல்லா விதமான கான்ட்ராக்டருக்கும் எல்லா விதமான வேலை செய்யற வேலை ஆட்களுக்குமே வந்து சேர்த்து நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொண்டு வாங்க. எல்லாருக்குமே வந்து உடனடியாக வந்து ஒரு டெம்பரரி கனெக்ஷன் கொடுங்க. கட்டி முடிச்ச வீடுகளுக்கு மீட்டர் கொடுங்க. இது வந்து ரொம்ப மனம் வருந்தி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து விடுங்க. நிறைய பேருக்கு தெரியட்டும் கர்நாடகாவில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு தெரியட்டும். எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.